மதுரையில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக மதுபோதையில் நண்பனே அடித்துக் கொன்றது தெரிய வந்துள்ளது. கொலை செய்தது கூட தெரியாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை போலீசார் தட்டி எழுப்பி கைது செய்ததன் பின்னணி என்ன? மதுரை மாநகரில் உலகநேரியில் உள்ள ராஜீவ்காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ். 27 வயதான இவர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த லோடுமேனாக பணிபுரிந்து வந்தவர் தமிழரசன். நண்பர்களான இவர்கள் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இரவில் நண்பர்கள் இருவரும் வீட்டின் முன்பாக அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். மது போதை தலைக்கேறிய நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாகி இருவரும் கட்டி புரண்டுள்ளனர். பின்னர் அருகில் இருந்த கட்டையை எடுத்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அபினேஷ் முணங்கியபடியே மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து தமிழரசன் போதையிலேயே தனது வீட்டிற்கு சென்று தூங்கியுள்ளார். இதனிடையே இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த அபினேஷை அருகில் இருந்தவர்கள் தட்டி எழுப்பியுள்ளனர். ஆனால் அவர் உயிரிழந்ததை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த மாட்டுத்தாவணி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆட்டோ ஓட்டுநரை அடித்துக் கொன்றது அவரின் நண்பர் தமிழரசன் என்பது தெரியவந்தது. உடனே அவரை வீட்டிற்கு சென்று போலீசார் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்தவரை தட்டி எழுப்பினர். அப்பொழுது ஏன் அபினேஷை தாக்கினாய் என்று கேட்டதற்கு மதுபோதையில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். மேலும் தான் தாக்கியதில் நண்பன் இறந்து விட்டதை கேட்டு அழுது புலம்பியுள்ளார். இதையடுத்து நண்பனை அடித்துக் கொன்றுவிட்டு அது தெரியாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே அபினேஷ் தமிழரசன் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது அபினேஷ் தாக்கியதில் காயமடைந்த தமிழரசன் 6 மாதங்கள் சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்துள்ளார். இதையடுத்தும் நண்பர்களாகவே பழகி வந்தவர்களுக்கு இடையே மீண்டும் மதுபோதையில் ஏற்பட்ட மோதல் ஓர் உயிரை காவு வாங்கியுள்ளது.